ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் என்னாலும் கூட்டம் முடிஞ்சு ஒரு சேக்கண்ட் தரணும்னா ஆம்பிளிஃபயரு மைக்கு மிக்சர் எல்லாம் உள்ளே இருக்கு. காட் பிளஸ் யூ. எல்லாரும் அந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. நீங்கள் பாருங்க, பள்ளத்தாக்குகளிலே பார்த்தீங்களா, கண்மலை வெடிப்புகளின் கீழ் பிள்ளைகளை கொன்று போடுவார்கள். நான் பேசணும்னு கொண்டு வந்த செய்தி, கண்மலையின் வெடிப்புகளில் சிக்கி தவிக்கும் வாலிபம். அதாக நான் பேச கொண்டு வந்த செய்தி. இதை பேச தொடங்கினா 5 மணி ஆனாலும் தீராது. அதனால் ஒரு சின்ன ஜோக்கு சொல்லிட்டு தொடங்கு. நாங்கள் ஒரு இடத்துல 3 நாள் உபவாச ஜெபம் வச்சோம். அப்போது புதுசாக ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி, அவங்க அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு வராங்க. அவங்க கேட்டாங்க, நானும் 3 நாள் உபவாசம் இருக்கட்டா? நான் சொன்னேன், ஓகே இருந்துக்கிடுங்க. அவங்களும் 3 நாள் உபவாசம் இருக்குன்னு, வியாழன் வெள்ளி சனி 3 நாள் உபவாசம். சனிக்கிழமை மத்தியானம் சவுண்டு கேட்கலையா? எஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், எங்கே இருக்கிறீர்கள்? இப்போ கேட்குதா? தேவையில்லாதெல்லாம் கேட்குது. ஓகேவா? இப்போ எல்லாரும் கேட்குதா? சரி, இந்த ஜோக்கு கேட்கலன்னு சொல்லி வேதனைப்படண்டா. அடுத்த வீட்டில் போய் டிவியில் போட்டு கூட கேட்டுக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ சனிக்கிழமை மத்தியானம் மீட்டிங் முடிஞ்சு நிற்கிறாங்க. நின்றுட்டு என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர், அவங்க புதுசாக ரட்சிக்கப்பட்டதாகும், பாஸ்டர் ஒன்றும் சாப்பிடாமல் இருந்தாலா உபவாசம்? நான் சொன்னேன், ஆமாம். அடுத்த நேட்ட கேட்டாங்க, பாதி பழம் சாப்பிட்டா உபவாசம் இடையில தடைபடுமா? நான் சொன்னேன், பாதி பழம் சாப்பிட்டா உபவாசம் இடையில தடைப்படாதுன்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லி சந்தோஷமா திரும்பி கிளம்பிச்சுன்னு எனக்கு ஒரு டவுட்டு. இந்த பாதி மோரிஸ் பழம் சாப்பிட்டணுமா? என்ன முறப்பு? பாதி செந்துளம் பழம் சாப்பிட்டணுமா? பாதி பாளையங்கோட்டாம் பழம் சாப்பிட்டணுமா? இல்லை பாதி ஏத்தம்பழம் சாப்பிட்டணுமான்னு எனக்கு ஒரு டவுட்டு. அதனால் நான் சொன்னேன், சிஸ்டர் நில்லுங்க, ஒரு சந்தேகம் கேளுங்க பாஸ்டர்னு. பாதி பழம்னு சொன்னிய, என்ன பழம்னு சொல்லலை, அது பாதி வரிக்க சக்கைன்னு. என்னன்னு கேட்டிருக்கணும். பாதி சக்கதுன்னா உபவாசம் தீர்மான்னு கேட்டிருக்கணும். நைஸா வந்து கேட்டது என்னன்னு, ஆல் ரைட். சரி, இந்த வரலாற்றில் ரொம்ப வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு அட்டர்னி, ஒரு வக்கீல், அட்வொகேட், ரொம்ப திறமையுள்ள ஒரு அட்வொகேட்டாக அவரை போல திறமையுள்ள அட்வொகேட்டுகள் இல்லை. அப்படிப்பட்ட திறமையுள்ள அட்வொகேட்டு ஆண்டவர்கிட்ட எப்போவுமே ஜெபம் பண்ணுவாராம், என்னை நிரப்பும். இப்போ அங்கே வர கேட்குது இல்லையா?
சரி, என்னை நிரப்பும். என்ன நிரப்புன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுவாரா? என்ன நிரப்பும்போ ஸ்பெஷலாக இருக்கணும். என்ன நிரப்பும்போ ஸ்பெஷலாக இருக்கணும். அப்போ கர்த்தர் சொன்னாரா, உன்னை கண்டிப்பாக ஸ்பெஷலாக நிரப்புவேன். இப்போ ஆசாரியர்களுக்குரிய அபிஷேகம் உண்டு, தீர்க்கதரிசிகளுக்குரிய அபிஷேகம் உண்டு, ராஜாக்களுக்குரிய அபிஷேகம் உண்டு. அப்போ என்ன அபிஷேகம் இருக்கோ அதுக்கு தக்கபடி தான் அவங்க செயல்பட முடியும். இவர்கிட்ட ஆண்டவர் சொன்னாராம், தேசத்தை அசைக்கிற அபிஷேகத்தை உனக்கு தாரேன். எதை தாரேன்? தேசத்தை அசைக்கிற அபிஷேகத்தை உனக்கு தாரேன். இவருக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஆசை ஆகிப்போச்சு. தேசத்தை அசைக்கிற அபிஷேகத்தை உனக்கு தாரேன்னு சொன்ன ஓடி போய் அரைக்கதவை பூட்டினாராம். பூட்டி நிரப்புங்கப்பான்னு சொல்லி முடியல, இவரை தூக்கி தூக்கி அறைக்குள்ள எரியுது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் இவரை தூக்கி எரியுது. அதுக்கு பிறகு எப்போ என்ன நிரப்புங்கப்பான்னு சொல்லணும்னாலும் ஓடி காட்டுக்கு போவாராம். ஓடி காட்டுக்குள்ள போய் அங்க முழங்கால நின்று சொல்லுவாராம், என்ன நிரப்புங்கப்பான்னு. ஏன்னா அவருக்கு கிடைச்சது அன்கண்ட்ரோலபிள் அனாயிண்டிங். இருக்கிற இடத்துல இருந்து தூக்கி எறியும். அவராக்கும் சார்ல்ஸ் பின்னி என்ன நடந்தது தெரியுமா? அவர் ஒரு பட்டணத்தில் பிரசங்கம் பண்ண வாராருன்னா அவர் வாரதுக்கு 7 நாளுக்கு முந்தியே அந்த பட்டணத்தில் மகிமை வந்து மூடுமா? எத்தனை பேர் இப்போ ஒரு அபிஷேகம் ஏன் மேல விழணும்? எல்லாரும் கை தட்டப்படாது. கண்ணா மூடி பிடி. இந்த சிஸ்டர் பிடிங்க. அபிஷேகம் கண்ணா மூடி கைய தட்டி பற்றி பிடி. ரகல் கபரபா கந்தராதியா ரேந்தல் கபரபரபா. இந்த தங்கச்சி மேல பயங்கரமா அபிஷேகம் இறங்கி வருகிறது. கண்ணா மூடி கைய தட்டி வாய திறந்து இருக்கிற இடத்துல அத்தனை பேர் ஆவியில ஏய் ஏய் கண்ணா மூடி பிடி பிடி. நீ இருக்கிற இடத்துல நெருப்பு வந்து விழுகிறது. அத்தனை பேரு கை தட்டணும், அத்தனை பேரும் வாய திறக்கணும். அங்கங்க பிடிக்குதுன்னு சாதாரண அபிஷேகம் அல்ல. ஏன் அவரை பார்த்துடுங்க, அவரை பார்த்துடுங்க. ஏன் அவரை நீ சாதாரணமாய் பிறந்தது அல்ல, நீ நெருப்பை சுமப்பதற்கென்றே பிறந்திருக்கிறாய். விடாத 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 விடாத. இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை அடைந்த தீருவேன். ஒரு நோக்கத்தோட போராடு. அத்தனை பேரு கை தட்டுங்க, அத்தனை பேரும் வாய தரையுங்க, கண்ணை மூடி பெற்றுக்கிடுங்க. நீங்க இருக்கிற இடத்துல ஒரு அசாதாரண அபிஷேகம் கையை தட்டி பெற்றுக்கோ. உன்னை சிக்க வைத்த கண்மலை வெடிப்புகள் உடைஞ்சு தரிக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை இப்ப பத்திரமா கையில எடுக்கிறாரு. அத்தனை பேரு கை தட்டி வாய திறந்து ஃபயர் ஆஃப் காட். கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. இன்னைக்கு மேல ஒரு வல்லமை இறங்கி ஆகணும். இன்னைக்கு மேல அக்கினி வந்து விழுந்தே ஆகணும். இன்னைக்கு கட்டு உடைஞ்சே ஆகணும் அப்படின்னு விரும்புறவங்க மட்டும் கையா தட்டி பத்துக்கோ, கையா தட்டி பத்துக்கோ. இப்போ மேல வல்லமை.
விடாத விடாத விடாத. வேடிக்கை பார்த்து ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காத. அநேகரை தொடத்தக்க பொக்கிஷத்தை கர்த்தர் இப்போ உன் மேல வைக்கிறாரு. கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இது அக்கினி அபிஷேகம். பிரௌடியா கபாத்தரா அந்த கல்பத்தரா ராகதுரா எப்படி அவளை பிடிங்க ரபத்தரா பாபா பாபா எடுத்து எறியுது அபிஷேகம். கண்ணை மூடி பெற்றுங்க. எல்லா பக்கம் அபிஷேகம். மின்சாரம் பாய்வதை போல வல்லமை பாயுது. எனக்கு கிருபை வேணும்னு சொல்றவங்க எங்க இருந்தாலும் வாயை திறக்கணும். ஏன்னா இந்த நாளில தேசத்தின் எழுப்புதலுக்கென்று சிலரை முத்திரையிடுகிறார். கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. அளவில்லாமல் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. பால்கனியில் எல்லாம் அக்கினி. பால்கனியில் எல்லாம் தேவ பிரசன்னம். கையை தட்டி பெற்றுக்கோ. கர்த்தர் இன்னைக்கு உன்னை தொடாம விடுவது இல்லை. வலுக்கட்டாயமே அடைச்சு வச்ச கல்லு உடைஞ்சு தெரிக்குது. இப்ப நீ போராடி ஆகணும். உடைஞ்சு தெரிக்குது. விடாத விடாத விடாத. கையை தட்டி பட்டுக்கோ. ஃபயர் ஆஃப் காட். எனக்கு இதுவரை அந்நிய பாஷை அடையாளம் இல்லைன்னு சொல்றவங்களும் வெட்கப்படாம வாய தரையுங்க. ஏன்னா இன்னைக்கு மாம்சமான யாவர் மேலும் அபிஷேகம். மாம்சமான யாவர் மேலும் அபிஷேகம். கர்த்தர் யாரையும் விட்டு வைக்க விரும்பல. அத்தனை பேரையும் தொடுகிறார். நீ இருக்கிற இடம் போதும். நீ கையை தட்டுனா போதும். வாய திறந்தா போதும். இப்போ உன் மேல அபிஷேகம் 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 அபிஷேகம். கையை தட்டி பத்துங்க. ஃபயர் ஆஃப் காட். ஆவியில பேசுங்க. ஆவியில பேசுங்க. அந்நிய பாஷை பேசுங்க. உன்னை அடைச்சு வச்ச அந்த கண்மலைகள் உடைஞ்சு தெரிக்குது. அந்த தவறான நட்பு இனி உன்னை தொடர்ந்து பிடிக்காது. அது உடையுது. கர்த்தர் தூதனை அனுப்பி அதை வெட்டி உன்னை காப்பாற்றுறாரு. பெற்றுக்கோ அபிஷேகம். இந்த காலத்துல யாரும் பெற்றிராத கிருபையில உன்னை மூட முடியும். இந்த காலத்துல யாரும் பெற்றிராத ஆவியை உன்மேல ஊற்ற முடியும். இந்த காலத்துல யார் மேலும் விழுந்திராத போர்வை உன் மேல விழ முடியும். ஆனா நீ கூப்பிடணும். நீ வாஞ்சையோட கூப்பிடணும். உனக்கு எவ்வளவு தாராருங்கிறது நீ எவ்வளவு கூப்பிடுகிறாய் அதை வச்சுதான் தருவார். பெற்றுக்கோ. கூப்பிடு. சத்தம் வர வர பலக்கணும். சத்தம் வர வர பலக்கணும். உன்னை தீமையான வேலை செய்ய தூண்டின அந்த நட்பை கர்த்தர் வெட்டுகிறார். உன்னை தீமைக்கு நேராய் நடத்தின அந்த நட்பை கர்த்தர் எரித்து போடுகிறார். இனி அது உன்னை தொடர்வது இல்லை. அந்த கண்மலையின் வெடிப்பில் இருந்து உன்னை பத்திரமாக கை தூக்குகிறார்.
ಊಡಬರತ್ತಲ ವೈಡಮರತ್ತಲ ಪ್ರೌಢಬರತ್ತಲ ರೀಬಲರತ್ತಲ ಅಂದವರತ್ತಲ சந்தவலாதா பிரௌಢபலாதா கூப்பிடு கூப்பிடு. காற்று பலமாடிக்குது, அபிஷேகம் பலமாடிக்குது. அத்தனை பேரையும் தொடணும், அதாக்கும் தேவனுடைய டார்கெட். அத்தனை பேரையும் தொடணும், அதாக்கும் தேவனுடைய எய்ம். அப்படியான இப்போ உனக்கு அபிஷேகம். இனி உள்ள காலத்தில் அபிஷேகம் இல்லாம வாழ முடியாது, அபிஷேகம் இல்லாம ஓட முடியாது, அபிஷேகம் இல்லாம பிழைக்க முடியாது, அபிஷேகம் இல்லாம எதிர்நீச்சல் போட முடியாது, அபிஷேகம் இல்லாம ஜெபிக்க முடியாது, அபிஷேகம் இல்லாம ஊழியம் கூட செய்ய முடியாது. பாத்திரம் இன்னைக்கு நிறைந்தே ஆகணும். நல்ல ஆவியில பேசுங்க. சில வேர்கள் வெட்டப்படுகிறது. 2 நிமிஷம் அந்நிய பாஷை மட்டும் பேசுங்க. சில வேர்கள் எரிகிறது. அடி வேற ஆவியானவர் தோண்டி எடுக்கிறாரு. நீ ஆவியில போராடிக்கோ. ரிகல் கபன கபல் கபன அந்தல் கந்தர பிரௌட பத்தர ரி அந்தர அல் பந்தர கத்தல் கனாதியா பெத்துகோ பெத்துகோ பெத்துகோ. ஆவியில பேச பெத்துகோ. ராகா ஷகத்தார ரி கத்தார ரி அந்தர அல் பந்தர பிரௌட பத்தர பெத்துகோ. எங்க இருந்தாலும் கூப்பிடுங்க. தேவ தூதர்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் பார்க்கிறேன் கோடிக்கணக்கில் தூதர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி இப்ப இந்த கூட்டத்தில் உலாவுகிறார்கள். அதுல ஒரு ஆள் நீயா இருக்கலாம். அப்படியான உன்னை தொடாம போவதில்லை. இப்ப நீ கண்டது கர்த்தருடைய தூதன். இப்ப நீ கண்டது கர்த்தருடைய தூதன். பெற்றுக்கோ பெற்றுக்கோ. தைலத்தை ஊற்றுகிறார். தரிசன ஆவி இறங்குகிறது. அசுத்த ஆவிகளை துரத்துகிற கிருபை இறங்குகிறது. குணமாக்குற வரங்கள் இறங்குகிறது. யாரோ சிலர திட்டம் போட்டு இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பின்னால் அந்த சிஸ்டரை பிடிங்க. ஏற்றவும் பின்னால் அவங்களை பிடிங்க. அவங்க மேல பயங்கர அபிஷேகம்.
நசரேயனான இயேசுவின் நாமத்தில் எல்லா தம்பிமார் மேலும், தம்பிமாரெல்லாம் கை தட்டுங்க, எல்லா தம்பிமார் மேலும் இப்போ வானம் திறக்கப்பட்டு அக்கினி பாய்வதாக, பாய்வதாக, பாய்வதாக. கண்ணா மூடி கையை தட்டி பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. அந்த பால்கனியில் அபிஷேகம் இறங்குது. அந்த கருத்த பனிய போட்டு அந்த தம்பி பெற்றுக்கோ. தலைக்கு மேல வானம் திறக்குது. இப்போ கர்த்தருடைய கை டச். நீ எங்க இருந்தா என்ன, நீ கூப்பிடு. நீ எங்க இருந்தாலும் நீ கூப்பிடு. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறாரு. எல்லா நுகத்தையும் உடைச்சு, எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து, இதுவரை இல்லாத சுதந்திரத்தை உனக்கு தந்து அனுப்பும்படி ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அவர் வெறுமனே போவதில்லை. இப்ப என்ன நடக்குன்னு பாரு. 3, 2, 1 ஃபயர். பிடிச்சுடுங்க அந்த தம்பியை, பிடிங்க. கபா கபா கத்தாரா. வெட்கப்படாத கூப்பிடு, வெட்கப்படாத கூப்பிடு. கணுக்கால் அளவை தாண்டி அபிஷேகம் மேலே ஏறுது. முழங்கால தாண்டி அபிஷேகம் பாயுது. இடுப்பு அளவை தாண்டி அபிஷேகம் பாயுது. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. நீச்சல் ஆழத்தில் உன்னை இழுக்கிறார். எப்படி நிக்கணும்னு தெரியாதவனை நிக்க வைக்கிற அபிஷேகம், என்ன பேசணும்னு தெரியாதவனை பேச வைக்கிற அபிஷேகம், என்ன செய்யணும்னு தெரியாதவனை புயல் காற்றின் வேகத்தில் பயன்படுத்துகிற அபிஷேகம். கூப்பிடு. கூப்பிடு. பாபா ரக்க தல் மனாதன கந்தல் கபத்தனா ஊட பந்தார பிரௌட பத்தனாதியா. ரெண்டு கையை நல்லா தட்டி ஒரு நிமிஷம் கூப்பிடு. இப்ப அபிஷேகம். தகப்பனே, நல்ல இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி. நேர் எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை உயிர்ப்பிக்கணும். இங்கே வந்த ஒரு வாலிபர்கள் கூட இனி முன்போல் இருப்பது இல்லை அப்பா. ஒரு ஊழியங்கள் கூட இனி முன்போல் இருப்பது இல்லை. எல்லாம் இரட்டத்தனையாய் பிரகாசிக்கத்தக்கதாய் நீர் செயல்படும். கொஞ்ச நேரம் அடியே நம்முடைய வார்த்தைகளை பேசணும். இந்த காலநிலையை மொத்தம் நம்முடைய கையில் வைத்துக்கொள்ளும். எல்லா இருதயங்களின் கதவுகளை திறந்தே வையும். முக்கியமான ஆலோசனை மட்டும் தந்து எங்களை நிரப்பி அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு நல்ல அல்லேலே சொல்லுங்க. இதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலானே. மெதுவா ஒரு அல்லேலே சொல்லுங்க.
பக்கத்தில் இருக்கிற யாருக்கும் பிரச்சனை வராத மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஏரோப்ளைன் பறத்துச்சுன்னு இல்லை, 2 பேர் ஏரோப்ளைன் பறத்துனது யாரு? கூட்டம் முடிஞ்ச என்ன வந்து பார்க்கணும், புரியலையா? ஏரோப்ளைன் பறத்தனே இல்லையா? மீட்டிங் முடிஞ்சு என்ன வந்து பார்க்கணும். எனக்கு அது மாதிரி ஒன்று உண்டாகி தரணும், ஒரு ஆள் உட்கார்ந்து போற மாதிரி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, டக்கு டக்குன்னு பேனா பேப்பர் உண்டுன்னா எழுதிக்கிடுங்க. 2 வகையான கண்மலைகள் உண்டு. ஒன்று நம்மை சிக்க வைக்கிற கண்மலை வெடிப்புகள். 2 நமக்கு அடைக்கலமாயிருக்கிற கண்மலை. ஒன்று வாயும் கூட கொண்டு வந்தேன்னா பேசுனா போதும், பேசுங்க. நான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் வந்தேன். எல்லா வாயும் நான் ரொம்ப நீளமாக தான் திறந்துட்டு இருந்து. சொல்லுங்க. ஒரு வகையான கண்மலை வெடிப்பு என்ன செய்யும்னா நம்மளை சிக்க வைக்கும். ஆனால் இன்னொரு கண்மலை உண்டு, அது நமக்கு அடைக்கலம். தீர்மானத்தோடு தான் இருக்கிறீங்களே வரானார். சரி, நான் இந்த சிக்க வைக்கும் கண்மலையை 2ஆ பிரிக்க போறேன். ஒன்று சுபாவம் என்னும் கண்மலை, 2 ஆவிகள் என்னும் கண்மலை. நான் இந்த செய்தியை இன்னைக்கு எடுத்துட்டு வர காரணம் என்னன்னு கேட்டா, பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி 2022 கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் குறும்பச்சி மலையில் ஒரு சம்பவம் நடந்து, ஒரு பையன் அந்த குறும்பச்சி மலைக்கு மேலே ஏறி போனான். பேரு பாபு. மேலே ஏறி போனவன் அந்த கடைசி பாறையில் ஏறின உடனே அங்க இருந்து சறுக்கிச்சு காலு சறுக்கி என்ன ஆயிட்டான் தெரியுமா? 250 அடி கீழே, அவ ஏறின மலையில இருந்து 250 அடி கீழே ஒரு இடுக்குல வந்து சிக்கிட்டான். இவன் எங்க போனான்னு யாருக்கும் தெரியாது, இவன் எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவன் ஸ்லிப்பானதுல மொபைல் கைவிட்டு போச்சு. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோங்கிறதுக்கு வீட்டு லொக்கேஷன் ஒன்றும் அடையாளமாக கொடுக்க முடியாது, மொபைல தான். அதுக்கும் முறைக்கிறீர்கள். அப்ப 250 அடியில வந்து சிக்கிட்டா யாருக்குமே தெரியாது. இவனுக்கு இப்போ பல பிரச்சனைகள். ஒன்று, இவன் அந்த மலையில இன்னொரு தடவை ஸ்லிப்பான கீழே வருவான். கீழே வந்தான்னா மேலோகம் போறது உறுதி. அதுக்காக எப்படியாவது நான் இனி ஸ்லிப்பாகாம பார்த்துக்கிடணும். அடுத்து கீழே இருக்கிற யாருக்காவது தெரிய வைக்கணும் நான் இப்படி மாட்டிட்டேன்னு. கீழே இருக்கிற ஆட்களுக்கு தெரியணும், ஓஹோ இந்த ஆள் மாட்டிட்டுன்னு. எப்படியோ கீழே இருக்கிற ஆட்கள் தெரிஞ்சிட்டாங்க. 45 மணி நேரம் தாண்டி இந்திய ராணுவம் வரவழைக்கப்பட்டு கோடிக்கணக்கில் பணம் செலவிடப்பட்டு அந்த பையனை அந்த வெடிப்பில் இருந்து தூக்கினார்கள். இப்போ உலகத்தை பொறுத்தவரை ஒரு கண்மலை வெடிப்பில் சிக்கிட்டா தூக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமாய் நடப்பது அல்ல. ஹெலிகாப்டர் வரணும், ராணுவம் வரணும், ராணுவ விமானம் வரணும், எல்லா வசதிகளும் இயங்கணும் ஒரு ஆளுக்காக. நமக்கு தெரியாமலே நம்ம சிக்குகிற சில வகை கண்மலைகள் உண்டு. ஒன்று
தவறான நட்பு. நீங்க நல்லவர்கள் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நான் தொடக்கத்தில் என்ன சொன்னேன், உங்களை மாதிரி நல்லவர்கள் உலகத்திலே இல்லை. ஆனா உங்க பேஸ்புக்கில் இருக்கிறான் இல்லையா ஃப்ரெண்டு, அவன் நல்லவன் அல்ல. உங்க வாட்ஸ்அப்ல வருது இல்லையா ஒரு ஹாய், அந்த பாடி நல்லதல்ல. நீங்க நல்ல ஆட்கள் தான், உங்களை மாதிரி நல்லவர்கள் வேற இல்லை. ஆனா நீ சிக்கி இருக்கிற கண்மலை வெடிப்பது தெரியுமா? தவறான நட்பு. அம்னோன் ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவன். ஆனா அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு இல்லையே, யோனதாப்பு. அவன மாதிரி மோசமானவர்கள் உலகத்திலே இல்லை. இப்ப ஒன்னாவது கண்மலை வெடிப்பு தவறான நட்பு. இரண்டாவது கண்மலை வெடிப்பு தவறான ஆசை. ஒரே ஒரு மரம் தான் நிக்குது, அந்த ஒரே ஒரு மரத்துல ஒரே ஒரு பழம் தான் நிக்குது. அந்த பழத்தை சாப்பிடப்படாதுன்னு ஆண்டவர் சொன்னா தப்பு. ஆண்டவர் சொன்னா தப்பு. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆயிரக்கணக்கில் மரங்களை நட்டு வச்சு எல்லாம் கனி கொடுக்க தொடங்கிச்சு. ஆண்டவர் சொன்னார், எல்லாம் சாப்பிடு, இதை மட்டும் சாப்பிடாத. மனுஷனுக்கு ரத்தத்தில் ஊர்ன ஒரு சுபாவம் உண்டு தெரியுமா? எங்க துப்பப்படாதுன்னு எழுதி வச்சிருக்கோம் அங்க துப்புவனும், எங்க பெடுக்கப்படாதுன்னு எழுதி வச்சிருக்கோம் அங்க மனப்பூர்வம் பெடுப்பினும். இங்க தொட்டால் ஆபத்து எங்க எழுதி வச்சிருக்கோ அங்கதான் போய் நின்று தொட்டா என்ன நடக்கும். அது மனுஷனுக்கு சுபாவம். இதுதான் ஏவாளுக்கு. என்ன அது மட்டும் சாப்பிடப்படாதுன்னு சொல்லி இருக்கு. இனி அதுல ஏதாவது விட்டாமின் ஊ இருக்குமோ? அதாகும். ஏ தம்பிகளா, இந்தியாவில் பெண்களின் மக்கள் தொகை அதிகம். அதனால் நீ அதைத்தான் கட்டுவேன்னு நினைச்சா உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. தங்கங்களா, கிராமத்திலையும் ஊர்லையும் பஞ்சாயத்திலையும் தேசத்திலையும் ஏகப்பட்ட ஆண்கள் இருக்கணும். நீ தலையை லைட்டா இடது பக்கம் வலது பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் திருப்பி பாரு, லட்சக்கணக்கில் இருக்கணும். ஆனா அவனை தான் கட்டுவேன்னு இருக்க இல்லையா, ரொம்ப கஷ்டம்னா. உங்களை பார்த்தா பாவமா இருக்கனால ஒரு சகோதர ஆலோசனை, அதுதான் எனக்கு வேணும்னு எப்போ நீ தீர்மானம் பண்ணுகிறாயோ உடனே நீ வெடிப்பில சிக்கி விட்டாய். என்ன முறப்பு? 3 ராங் செலக்ஷன், தவறான தெரிந்தெடுத்தல். இப்போ 1 தவறான, மெதுவா பேசுங்க. 2 3 தவறான தெரிந்தெடுப்பு. எல்லாத்துக்கும் நீங்க பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்பணும். ஆண்டவரே, பி ஃபார்ம் போவா, ஃபார்ம் டி போவா, எம்பிபிஎஸ் போவா, எஃப்ஆர்சிஎஸ் போவா, ஐஏ போவா, ஏஐ போவா, எல்லாத்துக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஊழியத்து போக்க நான் மட்டும் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேனும். அது 10 தோற்றா போதும். வேற எல்லாத்துக்கும் போறதுக்கு போராடி ஜபிக்கிறேன். இதுக்கு மட்டும் அவன் 10ல படிச்சுட்டு இருக்கான் பாஸ்டர், தோற்றா உங்க பைபிள் காலேஜ் விடுவேன்னு. பின்ன ஊக்கமா ஜபிக்கணும் தாங்க. ஆண்டவரே, அவன் தோற்று எங்க கையில வரப்படாது. ட்ரெஸ் எடுக்கிறதுல, வாழ்க்கை துணைய தெரிந்தெடுக்கிறதுல, படிக்கிறதுல தவறான தெரிந்தெடுப்பு ஒரு கண்மலை வெடிப்பு. நான் 3 எண்ணம் சொன்னேனே, உங்க முகத்தை பார்த்தா 3 எண்ணத்துக்குமே ஒரு இலங்கைக்கு லுக்கு வருது. 1 தவறான நட்பு, 2 தவறான ஆசை, 3 ராங் செலக்ஷன், தவறான தெரிந்தெடுப்பு. ஆதியாகமம்
13ஆம் அதிகாரம் 11வது வசனமாக்கும். லோத்தின் தெரிந்தெடுப்பு தவறாயிருந்தது. சுட்டு ஒரு பிடி சாம்பலாக்கி மொத்த உலகத்துக்கும் அடையாளமாய் வைக்கும்படி பரலோகத்தின் தேவன் தம்முடைய லிஸ்டில் எழுதி போட்டிருந்த இடத்தை அவன் நல்லதுன்னு சொல்லி தெரிந்தெடுத்தான். போச்சா? 4 தவறான பார்வையும் கேள்வியும். wrong listening and seeing. பார்த்தா என்ன தப்பு பாஸ்டர்? அதான் நான் கேட்கிறேன். பார்த்தா என்ன தப்பு? கேட்டா என்ன தப்பு பாஸ்டர்? அதான் நானும் கேட்கிறேன். உன் தனிப்பட்ட உரிமை, உன் கண்ணு, உன் காது, உன் மொபைல், உன் ஹெட்செட், அது இருந்தா என்ன, வெடிச்சா என்ன? உங்களுக்கு தெரியாது தங்கங்களா, உங்களுக்கு தெரியாது. பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? கேட்டாலே போதும் நோய் வருமா? வலது கையை இப்படி தூக்குங்க, எல்லாரும் தூக்குங்க. எனக்கு டக்குன்னு ஒரு பயம் ஆயிட்டு. இப்படி கொண்டு வாங்க, இல்ல இப்படி கொண்டு வாங்க. மூக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. சூடாட்டு ஒரு காற்று வருதா? ஓகே. அப்பா, ஏசாயா என்ன பாஸ்டர் டெஸ்ட்னா உசுர் இருக்கான்னு பார்த்தது. ஏசாயா 23:5. எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதினால் நோய் உண்டானது போல தீருவின் செய்தி கேட்கப்படுவதினாலும் நோய் உண்டாகும். தங்கங்களா, இப்ப நீங்க சொல்லுங்க, கேட்டா நோய் வருமா? அவன் கோவிட்காரன்ட்ட பழகல்ல. அவன் வேற எந்த நோயாளியையும் டச்சே வைக்கல. அவன் என்ன கேட்டான் தெரியுமா? நோயாளியின் செய்தியை கேட்டான், நோய் வந்து விட்டது. மிகப்பெரிய கண்மலை வடி பார்க்கும் நீ பார்ப்பதும் நீ கேட்பதும். எதை நீ கேட்கிறாய் அதுதான் நீ, எதை நீ பார்க்கிறாய் அதுதான் நீ. எப்பவும் தலை வலிக்குது, எப்பவும் காது வலிக்குது, எப்பவும் கண் வலிக்குது, எப்பவும் சோர்வா இருக்கு. நீ கேட்கிற ஏதோ ஒரு பகுதியின் வழியாய் சத்துரு உள்ள வந்திருக்கிறான். ஒவ்வொன்னா சொல்லுங்க. முறைச்சு பார்த்த ஒன்றும் கதை நடக்காது. ஒவ்வொன்னா சொல்லித்தான் ஆகணும். சொல்லுங்க. தவறான நட்பு, தவறான ஆசை, தவறான தெரிந்தெடுத்தல், தவறான பார்வையும் கேள்வியும். அடுத்தது ராங் பர்பஸ், தவறான நோக்கம். ஒரு பையன் வெட்டுக்கத்தி எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டில் போய் வெட்டுக்கத்தியை கடன் வாங்கி தாயாரை வெட்டி கொலை பண்ணான். வெட்டி கொலை பண்ணக்கு தொடங்கின உடனே தாயாரி கேட்டாங்களாம், ஏன் என்ன வெட்டுற? அவன் சொன்னானாம், பெற்ற குற்றத்துக்காக உன்னை கொல்றேன்னு. பனிச்சமோடு பக்கத்தில் வெள்ளர்ட பக்கத்தில் MBBS படித்த ஒரு வாலிபன் தன் தகப்பனை கொண்டு விட்டான். ஏன்? பெற்ற குற்றத்தை கொள்றேன். பிள்ளைகளுக்குள்ள இப்ப உள்ள நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? பழி வாங்கணும். நீ எதுக்கு வாழ்ற? அவனை பழி வாங்கக்கு வாழ்றேன். நீ ஏன் லவ் பண்ற? அப்பனை பழி வாங்கக்கு லவ் பண்றேன். நீ ஏன் கோபப்படுற? அம்மைய பழி வாங்க கோபப்படுறேன். என்ன கஷ்டம் இல்லையா? தாழ்மை, அன்பு, இரக்கம் என்கிற சுபாவங்கள் எல்லாம் வாலிப உலகத்தை வச்சு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சு எடுத்துட்டு பழி வாங்குதல் என்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் விதைத்து விட்டார்கள்.
யாரையோ ஒரு ஆளை அழிக்கிறது வரை நான் வாழ்வேன், யாரையோ ஒரு ஆளை கடுப்பேத்துறதுக்காக நான் வாழ்றேன். நீ ஏன் அப்படி பேசுன? டீச்சரை பழி வாங்கணும். நீ ஏன் அப்படி செஞ்ச? பெற்றோரை பழி வாங்கணும். நீ ஏன் அப்படி நடக்கிற? வேலை பார்க்கிற இடத்துல பழி வாங்கணும். நீ அவனை கொன்ன, நான் லவ் பண்றவன அவன் லவ் பண்ணான், கொன்றேன். உங்க வாழ்க்கையின் நோக்கம் என்ன? பழிவாங்கும்படி வாழ்றீங்களா? தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காய் வாழ்றேன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இவ்வளவும் சுபாவத்தில் வரும் கண்மலை வெடிப்புகள், இதெல்லாம் சுபாவத்தில் வாருது. இனி ஆவிகளால் வருவது. ஒன்று, கீழ்ப்படியாமையின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் டிசோபீடியன்ஸ். தாயார் ஏதாவது சொன்னா போதும் உடனே தாயார்கிட்ட நீ சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. உண்மைதான், உனக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா நீ இப்படி ஒரு சம்பவத்தை பெற்றிருக்கவே மாட்ட. கீழ்ப்படியாமையின் ஆவி யாருக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை. ஏன்? எனக்கு தெரியும் எப்படி நடக்கணும்னு, எனக்கு தெரியும் எப்படி வாழணும்னு, எனக்கு தெரியும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு, எனக்கு தெரியும். இப்போ நிகழ்கால வாலிப உலகத்தை பிடித்திருக்கிற ஒரு கண்மலை வெடிப்பு, ஸ்பிரிட் ஆஃப் டிசோபீடியன்ஸ். தாயார் என்ன சொன்னாலும் உடனே சொல்றது உனக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம இன்னும் தெரியும் ஒன்றும் சொல்ல முடியாது. தெரியும் ஒன்று சொன்ன உடனே அவன் திருப்பி கேட்பான், a square plus b square equal to what? வாட் விளக்குமாறு. இரண்டாவது வாலிப உலகத்தை சிக்க வைக்கும் கண்மலை வெடிப்பு அல்லது ஆவி, பலவீனப்படுத்தும் ஆவி. உனக்கு தெரியுமா, இந்த வீடியோ கேமுக்கெல்லாம் பின்னால பெரிய மாஃபியாவே இருக்கு. பிள்ளைகள் சிந்திக்க கூடாது, பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து திட்டம் போடக்கூடாது, பிள்ளைகள் நல்லா படிக்க கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடையாக்கு இவைகள் தயாரிக்கப்படுகிறது. காலையில் எடுத்து வச்சுட்டு குத்த தொடங்கினா 12 மணி நேரம் ஆச்சு, தெரியல, தூங்கல, சாப்பிடல, பசிக்கல. ஏன்னா உள்ள போய் உட்கார்ந்து விளையாடிட்டாங்க, வெளியே வருது. மறுபடியும் முறைக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லி முறைப்ப சமாளிப்போமா? நீங்க உண்மையில முறைக்கல. உங்களை மாதிரி நல்லவர்கள் இல்லைன்னு நான் சொன்னது சரிதான். ஒரு அல்லேலூயா கூட சொல்லுங்க, கொஞ்சம் கூட உற்சாகமா சொல்லுங்க, கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்க. அந்த கேம் எல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துகிற ஆவி ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, எனக்கு விருப்பம் இல்லைங்கிற நிலைமைக்கு வரும். எனக்கு படிக்க விருப்பம் இல்லை, எனக்கு வாழக்கு விருப்பம் இல்லை, எனக்கு எதுவும் செய்ய விருப்பம் இல்லை, எனக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லை. ஏன்னா பலவீனத்தின் ஆவி. அடுத்து அடிமைப்படுத்தும் ஆவி. இப்போ பைபிள் காலேஜில் வந்த பிறகும் ஒருத்தன் டார்மெட்ரி இருக்கும்போ அந்த டார்மெட்ரிக்குள்ள இருந்து சிகரெட்டுக்கு புகை வருதுன்னா நான் நல்லவனா மாறணும்னு நினைச்சுதான் வந்திருக்கிறான்.
இனி என் வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது, என் வாழ்க்கை எப்படியாவது கட்டமைக்கணும்னு நினைச்சுதான் வந்திருக்கிறான். ஆனா அது இவனை விடல, அது கூட வந்திருக்கு. 6 அடி உயரம் உள்ளவனால 2 இன்ச்சு சிகரெட்டை விட்டுட்டே வர முடியல. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். என்ன ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பாஸ்டர், அது நீங்க ஆண்கள்கிட்ட இல்லையே பேசணும், அவியலையே சிகரெட் வலிக்கிறது. ஆமா, கொளுத்தி போடுறதே நீங்க தானே. உற்சாகமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க, சந்தோஷத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கண்மலை வெடிப்பில் இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு விரும்புறவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கிட்டத்தட்ட அத்தனை பேரும் விரும்புறீங்க இல்லையா? நாம கொஞ்ச நேரம் தெய்வத்தை ஆராதிக்க போறோம். அதுக்கு முன்ன என் உள்ளத்தை உண்மையிலே தொட்ட ஒரு சம்பவம், இதை கேளுங்க. கேட்டுட்டு நாம ஆண்டவரை ஆராதிக்கலாம். டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 1988 1988 டிசம்பர் 7ஆம் தேதி அர்மீனியா நாட்டில் நடந்த சம்பவம். சாமுவேல் அப்படிங்கிற ஒரு ஆள் தன்னுடைய மகன், அந்த மகனோட பேர் அர்மண்ட், தன்னுடைய மகனை கொண்டு ஸ்கூலில் விட்டார். ஸ்கூலில் விட்ட உடனே பையன் தகப்பன்கிட்ட சொன்னாய், ஸ்கூலு முடிஞ்சு நான் வாரது வரை இங்கே தான் நிற்கணும். உடனே தகப்பன் ப்ராமிஸ் பண்ணாரு, நான் இங்கே தான் நிற்பேன். பையன் ஸ்கூலுக்குள்ள போயிட்டான், தகப்பன் வீட்டுக்கு வந்துட்டாரு. 5 ஆண்டுகளா அந்த பையனை ஸ்கூல்ல கொண்டு விடுவாரு, சாயங்காலம் எடுத்துட்டு போவாரு. இப்ப ஸ்கூல்ல கொண்டு விட்டாரு, வீட்டுக்கு போனாரு. கரெக்ட் 11:40 அர்மீனியாவிலே பூகம்பம் உண்டாயிற்று. 4 நிமிடங்களில் 30,000 பேர் செத்து போனார்கள். 4 நிமிடங்களில் 30,000 பேர் செத்து போனார்கள். இந்த பையன் படிச்சிட்டு இருந்த ஸ்கூலு அப்படியே பூமிக்குள்ள போச்சு. யாருக்குமே தங்கள் பிள்ளைகள் எங்க இருந்தாங்க, என்ன அவங்க சீட் என்ன, அவங்க இருக்கிற இடம் என்னன்னு இடிஞ்சு விழுந்த பிறகு யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த தகப்பனுக்கு மட்டும் 5 வருஷம் கொண்டு விட்டுட்டு போறதுனால தன் பையன் இருந்த இடம் என்னதுன்னு அவருக்கு தெரியும். இவர் ஓடி வந்தா அந்த பக்கம் எல்லாம் கயறு கட்டி இருக்கு, ஆம்புலன்ஸ் நிக்கு, யாரையும் உள்ள விடல. இவர் சொல்றாரு உள்ள போகணும், அவங்க சொல்லணும் யாரும் உயிரோட இல்லை, அதனால யாரும் அவசரப்பட்டு உள்ள போக வேண்டாம். இவர் சொன்னார் என்ன உள்ள விடலன்னா நான் உள்ள போவேன்னு சொல்லிட்டு உள்ள ஓடிட்டாரு. இவர் உள்ள ஓடுறத கண்டு பார்த்துட்டு இருந்த ஆட்கள் ரொம்ப சத்தம் போட்டு அழுதினோம். ஒரு இடத்துல போய் நின்றுட்டு சொன்னாரு, என் பையன் இங்கதான் இருந்தான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கல்லா தூக்குறாரு. 1 2 எல்லா கல்லை தூக்குறாரு. ரொம்ப நேரம் ஒன்றும் அவர் தூக்கல்ல, 38 மணி நேரம் கல்லை தூக்குறாரு. 38 மணி நேரம் ஒரே இடத்துல நின்று கல்லை தூக்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கிற ஆட்களுக்கு என்ன தோணும்? அதுதான் ஸ்பேனர் தேவைப்படுகிறது. ஸ்க்ரூ லூஸ் ஆச்சு. திடீர்னு கரெக்ட் 38 மணி நேரம் ஆனப்போ ஒரு ஸ்லாபில் காலு வச்சாரு. அந்த ஸ்லாபில் காலு வச்சப்போ இந்த பையன் உள்ள இருந்து பேசுறான், நான் சொன்னேன் இல்லையா டேடி இங்க நிக்காருன்னு, டேடிக்கு ஸ்மெல் வருதுன்னு. உடனே எல்லாருமா சேர்ந்து அந்த ஸ்லாபை தூக்கிச்சினும். அந்த ஸ்லாபை தூக்கினப்போ உள்ள இருந்தது 14 பிள்ளைகள் உயிரோட.
ஒரு சாதாரண தகப்பன் 38 மணி நேரம் தாண்டி தன் பிள்ளையை உயிரோட தூக்க முடியுமானால், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்றவர் இப்ப இறங்கி வந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார். எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும், ஒரு தேவ செயலை எதிர்பார்த்து தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஒன்று எழுப்பி நிற்கலாமா? கண்மலையின் வெடிப்புகளில் வச்சு பிள்ளைகளை கொன்று போடுகிற ஆவிகளை இன்னைக்கு கர்த்தர் வேரோட வெட்ட போகிறாருன்னு அத்தனை பேரும் எழுப்பி நிற்கணும். வலது பக்கம் இடது பக்கம் தயவு செஞ்சு பார்க்கப்படாது. கர்த்தர் தமது அலையை அனுப்ப போகிறார். எதற்காக தெரியுமா? நம்மை விடுவிக்கும்படிக்கு. நல்ல கண்ணை மூடணும். எப்படி ஆராதிக்கும்படி ஆவியானவர் உங்களை ஏவறாரோ அதற்கு முழு சுதந்திரம் உண்டு. கை தட்டும்படி ஏவப்படுகிறவர்கள் கை தட்டலாம், சத்தம் போடும்படி ஏவப்படுறவங்க சத்தம் போகலாம். ஆனா ஒரு காரியம், முழுமையாய் ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கணும், முழுமையா ஆவியானவர் விட்டு கொடுக்கணும். நல்ல 2 கையை தட்டி நல்ல வாயை திறந்து நல்ல ஆவியில நிரம்பி இப்போ பெற்றுக்கோ அபிஷேகம். கூப்பிடு, நல்ல வாயை திறந்து கூப்பிடுங்க, வாயை திறந்து கூப்பிடுங்க. காற்று பலமாடிக்குது, காற்று பலமாடிக்குது. பெந்தெகோஸ்து நாளில இறங்கின அதே ஆவியானவர் இப்ப இறங்குறாரு. அத்தனை பேர் கை தட்டுங்க, கை தட்டுங்க, வாயை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஏன் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகம். சத்தத்தை கொஞ்சம் உயர்த்தி, கொஞ்சம் சத்தம் உயர்த்தி. தம்பி கூப்பிடு, பெற்றுக்கோ வல்லமே, தங்கச்சி பெற்றுக்கோ வல்லமே. அத்தனை பேர் கை தட்டி பதன வைட பத்தன அப்தல் கபத்தன அல் கந்தரா தியந்தர சந்தரா ரெந்தல் கபரவ பிரௌடபரவலவா. ஏவப்படுகிறவர்கள் ஏவப்பட்டபடி செய்யுங்க. அந்த வெடிப்பு உடையுது, அந்த வெடிப்பு உடையுது. உன்னை அமுக்கி வைத்த அந்த ஆவி உடையுது. விடாத, விடாத, பின் தொடர்ந்து வெட்டு, என் பெண் தொடர்ந்து வெட்டு. இப்போ நீ யுத்தம் பண்ணுகிறாய், இப்போ நீ யுத்தம் பண்ணுகிறாய். கையை தட்டி பெற்றுக்கோ, கையை தட்டி பெற்றுக்கோ. ஹெவி அனாயிண்டிங், பலமான அபிஷேகம், பலமான அபிஷேகம். எல்லா பக்கத்திலையும் சிலரே தீர்க்க தரிசிகளாய் எழும்ப பண்றாரு. ஏன் விடப்படாது, விடப்படாது. கையை தட்டி பெற்று அந்த தம்பியை கேட்ச் பண்ணுங்க. ராகத்தராதியால் கவரா அல் கந்தர கந்தர பரபா. கையை தட்டி, கையை தட்டி, வாயை திறந்து. உங்க பக்கத்துல என்ன நடந்தாலும் நீங்க பார்க்கப்படாது. ஏன்னா உங்க மேல இப்போ அக்கடி. நல்ல நல்ல வாயை திறந்து 2 நிமிஷம், 2 நிமிஷம், 2 நிமிஷம். யாருக்கு வேணும் கிருபை, யாருக்கு வேணும் அபிஷேகம், யாருக்கு வேணும் பலன், யாருக்கு வேணும் வல்லமை, கையை தட்டி பெற்றுக்கோ. கூப்பிடு, கூப்பிடு, கூப்பிடு. கொல்லுகிற அந்த கண்மலை வெடிப்புல நீ இனி வாழ்வத தேவன் விரும்பல. ஒரு சரியான வல்லமை அனுப்பி ஒரு மின்சாரத்தை போல அபிஷேகத்தை ஊற்றி அதை வெடித்து சிதற பண்ணுகிறார். உனக்கு இப்ப விடுதலை. ரூடாபா கந்தாரியா கல்பத்தனா அல்கர கந்தல் கனாத்தனா அல்பந்தர சந்தர சத்தரா. சத்தமா கூப்பிடு, கூப்பிடு, வாயை திறந்து கூப்பிடு. உதவி வருது, உதவி வருது. வேடிக்கை பார்க்காத, கையை தட்டி பெற்றுக்கோ. Fire of God. கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. மனுஷ எல்லைகள் உடைந்து விட்டது. இது கர்த்தரின் ஆவி.
அப்பா ஒரு பலமான அபிஷேகம், ஒரு பலமான அபிஷேகம். பெந்தெக்கோஸ்து நாளிலே என்ன நடந்ததோ அது இப்பொழுது எங்கள் நடுவில் மறுபடியும் ஒரு விசை கூட சம்பவிப்பதாக. பாபா ரக்க தனா தியால் கமான கந்தராதனா அல்பந்தர கந்தல் கபந்தரா உடந்தர பிரௌடவத்தனாதனா. நல்ல கையை தட்டுங்க. only 2 minutes. 2 நிமிஷம் கையை தட்டுங்க. 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. ரேகல் கபாதனா வாலிபர்களை தொடுகிறார், வாலிபர்களை அபிஷேகம் பண்றாரு, வாலிபர்களை முத்திரையிடுகிறார், வாலிபர்கள் மேல அவரை பிடிக்க பிடிக்க அவரை. அங்க அங்க அவரை அவரை உன்னால கட்டுப்படுத்த முடியாது. உன் மேல கர்த்தருடைய கை பட்டுக்கோ. பிடிக்க பிடிக்க பட்டுக்கோ பட்டுக்கோ கையை தட்டி பட்டுக்கோ பட்டுக்கோ அபிஷேகம் பட்டுக்கோ அபிஷேகம். Receive the fire, the fire. ரிகடக துரபதன பிரௌடபத்தனாதன அந்தல் கமனா. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. எதை எதிர்பார்த்து வந்த அதை உனக்கு தாராரு. உனக்கு விடுதலையா பெற்றுக்கோ, உனக்கு அபிஷேகமா பெற்றுக்கோ, உனக்கு அற்புதமா பெற்றுக்கோ, உனக்கு கிருபையா பெற்றுக்க. நல்லா கூப்பிடுங்க. நல்லா கூப்பிடுங்க. அத்தனை பேரு கை தட்டுங்க. பற்றி பிடிக்குது. இப்ப எல்லா பக்கம் அபிஷேகம். கையை தட்டி பட்டுக்கோ.